ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் எல்லோரும் தோசை வச்சு சாப்பிட்டேங்க. மத்தியானத்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி இவங்களை கேட்டால் இவங்க எங்களுக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும்னாங்க. சண்டேனாவே சிக்கன் இல்லாமல் சண்டே போகாது. அதனால சரி என்ன பண்ண சிக்கன் பிரியாணி கேட்டாங்க, சில்லி சிக்கன் கேட்டாங்க. சரி செய்யலாம் அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணிக்கு ஒரு ரெடி பண்ணிவிட்டு சிக்கன்லாம் கழுவி இது பண்ணலான்னு கழுவுனேங்க. எப்போதுமே சிக்கனுக்கு நான் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தான் நல்லா கழுவுவேன். அப்போ தான் அதில் இருக்க கிருமி நல்லா நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கழுவிடுவேன். கழுவிட்டு சிக்கன் பிரியாணி நல்லா கழுவி பிரியாணிக்கு நல்லா மசாலா நான் அரைச்சி தாங்க போடுவேன். அதனால பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இது நல்லா வணங்கட்டும் அப்படின்ட்டு சில்லிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சில்லிக்கு நல்லா சிக்கன் நல்லா கழுவிட்டு அது கொஞ்சம் போன்லெஸ் மாதிரி தான் வாங்கியிருந்துச்சு. அதுக்கு மசாலாலாம் போட்டு அதுக்கு ரெடிமேட் மசாலா தாங்க போட்டேன். கார்ன்ஃப்ளவர் மட்டும் கூட ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் லெமன் கொஞ்சம் போட்டு லெமன் பண்ணி போட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு அதுலேயே எல்லாம் இருக்கும் மசாலையே நல்லா இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குவேன். போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதில் உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த பீஸில் நல்லா இதாகட்டும் அப்படின்னு நல்லா கலக்கி வச்சுட்டேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை தலையை உள்ள ஆட் பண்ணிக்கிட்டேன். போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேங்க. நல்லா கலக்கி வச்சதுக்கப்புறமா ஒன்றுக்கப்புறம் சரி பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் மசாலா அவ்வளோக்கா போட மாட்டேங்க, அரைச்சிட்டு இது பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லியும் நல்லா இதாகிடுச்சு, பிரியாணியும் நல்லா ஆயிடுச்சுங்க. சூடாக சுட பீஸோடு உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு வெங்காய பச்சடி செஞ்சுருந்தேன். சில்லி நல்லாவே ஆயிடுச்சுங்க. கூட இன்றைக்கி சண்டே எங்களுக்கு வீட்டில் இப்படி தாங்க போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.